ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறாருங்க. அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். You know, he knows those who trust in him. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் மேல் நான் விசுவாசமா இருந்திருக்கிறேன்னு சொல்றவங்களா கரங்களை உயர்த்தி. இந்த வருஷம் எத்தனை தடவை நம்ம எவ்வளோ காரியத்தை நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஆனா நம்பிக்கையோடு கூட நாம் இருந்தோமே. அந்த நம்பிக்கை நம்மளை விட்டு போகவே இல்லையே. நம்பிக்கையாய் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பவர்களை என் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். He knows you by your name, and that is the reason that you are here this evening. Amen. Hallelujah. Let's all together sing and lift his name on high. We praise you, Lord. கரங்களை தட்டலாமா? கரங்களை நன்றாக தட்டி உற்சாகத்தோடு கூட சேர்ந்து அவரை உயர்த்துவோம். தாயின் வயிற்றில் தோன்றிய நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து
என்னை இதுவரையிலும் கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஆமென். எத்தனை பேரால் அப்படி சொல்ல முடியும்? நம்ம என்ன அவ்வளோ நல்லது பண்ணிட்டோம், நம்ம என்ன அவ்வளோ உண்மையா இருந்துட்டோமா ஆண்டவருக்காக? கர்த்தர் நம்ம இதுவரையிலும் நடத்திருக்கிறாரே, நினைத்திருக்கிறாரே, உன்னையும் உன் பிள்ளைகளையும் குடும்பத்தையும். How much have we to be so grateful to the King of Kings and the Lord of Lords. நம்மை வந்த வண்ணமாகவே அழைக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க வந்திருக்கிற அப்படியே வந்த வண்ணமாய் உங்களை அவர் ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். மனுஷன் ஒருவேளை உங்களை உதறி தள்ளி இருக்கலாம், மறந்திருக்கலாம், இல்லை உங்களை வெட்கப்படுத்தி இருக்கலாம், தள்ளி வச்சிருக்கலாம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற யாவரையும் வெட்கப்படுத்தாத தேவன் அவர். நீ வந்திருக்கிற வண்ணமாகவே உன்னை அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அனைத்து முத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இதுவரையிலும் கொண்டு வர நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். கர்த்தர் இப்பொழுதும் உங்களை நிக்க வச்சிருக்காருன்னா ஒரு நோக்கத்தோட. Don't ask the question that why am I existing? There's a reason. The plan and purposes of God is so strong for you in your life. உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம், திட்டம், அவர் வைத்திருக்கிற திட்டம் பெரிதாக இருக்கிறபடியால் தான் இந்த இடத்துல நீங்க இப்பொழுதும் இருக்கிறீங்க. ஆமென். கரங்களை நன்றாக தட்டலாமா? உன்னதமானவரின் மறைவில் என்னை வைத்தீரே, இதுவரை என்னை கொண்டு வர நான் எம்மாத்திரம். Put your hands together with a thankful heart, with a grateful heart. Let's lift his name. கரங்களை நன்றாக தட்டலாமா? உன்னதமானவரின் உயர் மறை
நன்றி. கரங்கள் எல்லாம் உயர்த்தினபடியே ஹல்லேலூயா. இந்த கிருபை எப்பொழுதுமே எங்களோட கூட இருந்துச்சே, அதற்கு நன்றி ஆண்டவரே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது சொல்கிறது போலவே கர்த்தர் நடத்தினாரே. எத்தனோ வியாதிகள் கிளம்பி வந்த நேரங்களிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருந்ததே. ஆமென். நம்ம நிறைய வாட்டி அவரை மறந்த நேரத்திலும் அவர் கிருபை நம்மை தாங்கிற்று. கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டலாமா? Oh, his grace, it doesn't come to us depending upon how we are or who we are. சற்றினும் தகுதி இல்லாத நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார் தம்முடைய கிருபையை. ஹல்லேலூயா. நீ தகுதிப்படுத்தும் அந்த கிருபை மாத்திரமே. அவரிடத்துல வந்துட்டாலே போதும், அவருடைய கிருபை நம்மை தகுதிப்படுத்தும். ஹல்லேலூயா. அந்த கிருபை இருந்தால் போதுமே. அவருடைய கிருபைக்காக வாஞ்சிங்க, கேளுங்க. இயேசுவே இன்னும் கிருபை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். Come on everyone.
ஆண்டவரே. தடைகளை அகற்றி போடுகிற தேவன் எங்களுக்கு முன்பதாக இருந்தீங்களே ஆண்டவரே. எல்லா தடையும் நீக்கி எங்களை பாதுகாத்து வழி நடத்தினரே, மக்கள் நன்றி. எத்தனை பேரால சொல்ல முடியும்? எத்தனையோ நேரத்தில் நாம் அடைந்திருப்போம், காணாமல் போயிருப்போம், ஒன்றுமில்லாமல் ஆகியிருப்போம். கர்த்தர் நமக்கு முன்பதாக நின்றாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக எப்படி ஒரு மேக ஸ்தம்பத்தை போல் அவர் நின்றாரோ, எப்படி ஒரு அக்கினியை போல் அவர்களை பாதுகாத்தாரோ, இறைவனாகிய கர்த்தர் இந்த முழு வருடத்திலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அவர் கிருபை நம்மை தாங்கிற்றே. கரங்களை நன்காக தட்டலாமா? நமக்கு அவர் போதுமானவராக இருந்திருக்கிறார். He is an El Shaddai, Almighty God, all sufficient God. போதுமானவராக இருந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்கள். எனக்கு அவர் போதுமானவராக இருந்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அவருடைய நன்மைகளை நினைச்சு பாடும் பொழுது நம்மளால சும்மா இருக்கவே முடியாது. நாவுகள் போதவே போதாது. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனையோ பேர் சாட்சி சொல்லும் போது சொல்றாங்க இல்லையா, எத்தனையோ சாட்சிகள் இருக்கு, சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, நாவுகள் பத்தவே பத்தாது. கர்த்தர் அவ்வளவாய் நம்மை நேசித்து இருக்கிறார், அன்பு கூர்ந்திருக்கிறார், நம்மேல் வாரி வழங்கி இருக்கிறார், நன்மைகளை செய்திருக்கிறார். நமக்கு அவர் போதுமானவராக இருக்கிறாரே. ஹல்லேலூயா. He is an all sufficient God. அவர் ஒருவர் மாத்திரம்தான் போதுமானவர். More than enough. நமக்கு கொடுக்கிற தேவன் அவர் ஒருவரே. He only has the power to complete every promises that he has for you. உனக்காய் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாய் இருக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. மனுஷனால் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற முடியவே முடியாது. தேவன் போய் சொல்ல மனுஷன் இல்லை, மனம் மாற மணிபுத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிருக்கிறாரே. ஒருவேளை நிறைவேற்றாமல் இப்பொழுது இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வருகிற ஆண்டு ஒரு புதிய காரியத்தை செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எங்களுக்கு நீங்க போதுமானவராக இருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. நீர் எனக்கு போதுமானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன்னை மேன்மையாக வைப்பார் அவர். உபாகமம் 28வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் படிக்கிறது போலவே, thy God will set thee high above all nations of the earth. உங்களை மேன்மையான ஸ்தானத்தில் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்களா கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளலாமா? ஹல்லேலூயா. உங்களை மேன்மையாக வைப்பார். He will set your feet high. People will see how you are going to be lifted up. Amen. Hallelujah. போதுமானவரே, எனக்கு எல்லாம் நீங்க ஆண்டவரே. இந்த பாடல் ரொம்ப பிடித்த பாடல், எனக்கு சேர்ந்து பாடுவோம். ஆமென். கட்டி என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே, என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. பாடின அவருக்கும் அவர் பலனாக இருக்கிறார், உன்னுடைய நீதிபரராக இருக்கிறார். நியாயம் கிடைக்காத இடத்துல கர்த்தர் உனக்கு நியாயத்தை வாங்கி தர வல்லவராக இருக்கிறார். விசுவாசமா அவரை பிடிச்சு கொள்ளுங்க. நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே இறங்கி வந்த தேவன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்ன்றீங்க? இந்த பாடல்ல பாடினது போலவே நன்மையும் கிருபையும் சொல்லலாமா? நன்மையும் கிருபையும் அவங்கள தொடருமா? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சத்தமா சொல்லமா? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தொடரும். வருகிற ஆண்டு மகிமையான ஆண்டு, வருகிற ஆண்டு இன்னும் ஆசீர்வாதத்தின் ஆண்டு.
பரிபூரணத்தின் ஆண்டு. கரங்களை தட்டலாமா? ஹalleluya. It's going to be an amazing year. Blessings after blessings. ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதங்களை அள்ளி குவிக்கிற ஆண்டாக இருக்க போகிறது. ஆமென். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே வந்திருக்கிறார்கள். இந்த வேளையிலும் அவர் இறங்கி வந்திருப்பதன் நோக்கமே உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தான். ஹalleluya. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். The Lord is there to bless us and to keep us. He is there to protect us. Let's sing this song together. Amen. ஊற்றுகள் பெருகிடுமே, வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே, 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. சொல்லுங்க, 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே, என்னாலும் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே, என்னாலும் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஓ பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே, என்னாலும் பரிசுத்தம் பரிசுத்தமே.